நம்மளோட செயலோ அல்லது பேச்சோ பிறரை எப்பொழுதுமே புண்படுத்துமாறு இருக்கக்கூடாது. இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும் அப்படின்றதான் சுதந்திர தினத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பண்பாடு என்பதற்கு ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு பண்டிதர் வீட்டில் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு விருந்து கொடுப்பாராம். அப்படி விருந்து கொடுப்பதற்காக 2 அறிஞர்களை வீட்டுக்கு வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை அழைக்கிறார். ஒருத்தர் ஞான பண்டிதர், இன்னொருத்தர் பேர் ராம பண்டிதர். 2 பேரும் அவர் அழைத்த அன்று விருந்துக்கு அவருடைய அந்த தலைவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. ராம பண்டிதர் முதலாம் சரி நான் பக்கத்தில் கூடிய ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் சென்ற பின்னாடி அந்த செல்வந்தர் அங்கே வீட்டில் இருந்த ஞான பண்டிதரை பார்த்து, ஏங்க இந்த ராம பண்டிதர் மிகப்பெரிய ஒரு ஆளு, ஒரு ஞானி அப்படின்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்களே, அப்படி என்ன அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த ஞான பண்டிதர் பதில் சொல்லியிருக்கார், ஆமாம் அது கிடக்குது மாடு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஊரெல்லாம் அவர் பெரிய ஞானின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான பண்டிதர் பதில் சொல்லியிருக்கார். அடுத்து இந்த ராம பண்டிதர் குளிக்க போனவர் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்த ஞான பண்டிதர் சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குளிக்கிறதுக்கு செல்றாரு. வீட்டில் இருக்கக்கூடியவர் யாரு? ராம பண்டிதர். குளிக்க போனது ஞான பண்டிதர். இப்போ ராம பண்டிதர்கிட்ட அந்த செல்வந்தர் கேட்குறாரு, ஏங்க ஞான பண்டிதர் பெரிய ஞானின்னு சொல்கிறாங்களே, எப்படி அவருடைய வாழ்க்கை ஏதாவது தெரியுமா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த ராம பண்டிதர் சொல்கிறாரு, ஆமாம்மா அவர் 1ஆம் நம்பர் கழுத, அவரை போய் நீங்கள் பெரிய ஞானின்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராம பண்டிதர் சொல்லியிருக்காரு. குளிக்க போன ஞான பண்டிதரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாரு. 2 பேருக்கும் சேர்ந்து அன்றைய விருந்து நடக்கிறது. இந்த செல்வந்தர் விருந்து பரிமாறுறதுக்காக கூப்பிட்டு வச்சு தட்டில் விருந்து போடுறாரு. ஒரு தட்டில் வைக்கோல் பிள்ளையும் இன்னொரு தட்டில் தவிட்டையும் வைக்கிறாரு. அப்போ 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த பொழுது அதிர்ச்சியை பார்க்குறாங்க, என்னங்க விருந்துக்கு கூப்பிட்டுட்டு இப்படி வைக்கோலையும் தவிட்டையும் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு உண்டான விருந்தை தான் வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, ஒருத்தர் கழுதைன்னு சொல்லி சொன்னீங்க, இன்னொருத்தர் அவங்கள மாடுன்னு சொல்லி சொன்னீங்க, அப்போ மாட்டுக்கும் கழுதைக்கும் உண்டான உணவை தானே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் பதில் சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் அங்கே வந்திருந்த அந்த பண்டிதர்களுடைய தவறு புரிந்தது. பண்பாடு என்பது பிறரை இழிவுபடுத்துவது நம்மளுடைய பண்பாடே கிடையாது. எப்பொழுதுமே அடுத்தவர்களை புகழ்ந்து பேச முடியாவிட்டாலும் கூட இகழ்ந்து பேசாமல் இருக்க வேண்டும். நல்லது செய்தல் ஆற்றீராயின் அல்லது செய்தல் ஓம்பமேன், இதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். அடுத்து 2வது என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களுக்கு நிறைய வலிமை உண்டு. நேர்மறையான எண்ணங்களுக்கு உண்மையிலுமே நிறைய வலிமை உண்டு. இது அறிவியல் படியே தாவரங்களிலேயே நிரூபிச்சிருக்காங்க. ஒருத்தர் தோட்டத்தில் தாவரங்களுக்கு ரொம்ப புன்சிரிப்போட ரொம்ப உவகையோட தண்ணி ஊற்றுறதோ அல்லது அதுக்கு களை குத்தி விடுறதோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தோட்டத்தில் வளர்ந்த செடிகள் நல்ல விதமாக வளர்ந்தனமா. இன்னொருத்தர் ஐயா எதுக்கு போய் எதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நெருப்போடு செய்த பொழுது அந்த தோட்டத்தில் வளர்ந்த செடிகள் நல்லாவே வளரவில்லையாம். இது அறிவியல் பூர்வமாக கண்டெடுக்கப்பட்ட உண்மை. அதனால தாவரங்களே அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் ஏன் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடாது? நல்ல எண்ணங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். சுற்றி இருக்கக்கூடிய அனைவரோடும் அமைதியாக நாம் செல்ல வேண்டும். இந்த சமூகமானது அமைதியாக இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட சந்தோஷம் இருக்கணும், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை காண விளைய வேண்டும் அப்படின்ற அந்த நேர்மறையான எண்ணம் அந்த இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகளே இருக்காது. இன்றைக்கு பெரிய போர், உலக அளவில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும், உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கணும் எல்லாருமே நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போர் அப்படின்ற ஒரு நிகழ்வானது இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ள
அந்த அமைதி, சந்தோஷம், அடுத்தவங்களை வந்து நல்ல சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டோமானால் கண்டிப்பாக நம்முடைய இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமும் மிக சிறந்த உலகமாக, மனிதநேயமிக்க உலகமாக வளரும் என்பதில் ஐயமில்லை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.